10th standard maths chapter 2 numbers and sequence. Example 2.19 solve பண்ணலாம். Find the next three terms of the sequence 1 by 2, 1 by 6, 1 by 10, 1 by 14. ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு வரிசை கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுக்கப்புறம் 3 நம்பர் நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 3 டேர்ம், ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒரு சின்ன லாஜிக் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் எல்லாமே எப்படி இருக்குது, 1ன்னு இருக்குது, சேமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. டினாமினேட்டர்ஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு 2 இருக்குது, அப்புறம் 6 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கூட +4 பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நமக்கு என்ன வரும், 6 வரும். அதே மாதிரி 6 இருக்கா, 6 கூட +4 பண்ணால் 10 வரும், 10 கூட +4 பண்ணால் 14 வரும். சரியா? இப்போ நம்ம டினாமினேட்டர்ஸ் எப்படி எழுதணும், 4 4 ஆட் பண்ணி எழுதணும். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸ் கொடுத்துருக்குற சீக்வன்ஸில் நியூமரேட்டர்ஸ் எப்படி இருக்குது, சேம் 1ன்னு இருக்குது, எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது. டினாமினேட்டர் என்ன இருக்குது, இன்க்ரீஸ்டு பை 4 4 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ வந்து இந்த A1 A2 A3 அண்ட் A4ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸு, ஸோ A4 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ A5 A6 அண்ட் A7 கண்டுபிடிக்கணும். A5 நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு A4 வேணும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், 1/14 ப்ளஸ் 4ன்னு எழுதலாமா? ஏன்னா 14 இங்கே 10 கூட 4 ஆட் பண்ணால் தான் 14. அந்த மாதிரி 4 4 முன்னாடி இருக்கிற டேர்மில் டினாமினேட்டரோட 4 ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ A5னா நெக்ஸ்ட் டேர்ம் வேணும் அப்படின்னா A4 கூட டினாமினேட்டரில் 4 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 1/14 + 4 18. நெக்ஸ்ட்டு A6ன்னும் போது A5 ஃபஸ்ட் எழுதணுமா? 1/18 + 4, அது கூட ஒரு 4 ஆட் பண்ணணும். ஸோ 1/22. நெக்ஸ்ட்டு A7 வேணும். A7னா A6 ஃபஸ்ட் எழுதணும். 1/22 + 4, அது கூட ஒரு 4 ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 1/26. ஸோ அடுத்த நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தா இதுலேயும் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். 5 2 -1 -4. ஸோ இதுக்கப்புறம் அடுத்த 3 டேர்ம்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க இந்த சீக்வன்ஸில், ஓகேவா? ஸோ இப்போ இதில் இருக்கிற லாஜிக் கண்டுபிடிக்கலாமா? 5 இருக்குது, 2 இருக்குது. ஸோ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணலாமா? 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள், இங்கே -1 இருக்குது. என்ன இருக்குது, -1 இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 2 -3 என்ன ஆகும், -1ன்னு மாறும் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ -1 இருக்குது, -3 இப்படி போட்டோன்னா -4 கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் இங்கே சைடில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். 5 இருக்குது, 2 இருக்குது, -1 இருக்குது, -4 இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினில் கொடுத்துருக்குற டேர்ம்ஸ் எப்படி வந்துச்சுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன டேர்ம் வரும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே 5 இருக்குது, 2 இருக்குது, -3 போடலாமா? ஸோ 5 - 3 2 இல்லையா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதே -3 போடணும், ஓகேவா? ஏன்னா சீக்வன்ஸ்னாலே அதே ஆர்டரில் தானே வரும். நம்ம முதல்ல என்ன நம்பர் யூஸ் பண்ணி அடிஷனோ சப்ராக்ஷனோ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ பண்ணுறோமோ அப்போ அடுத்த டேர்முக்கும் அதே நம்பர் தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இப்போ இங்கே 2 இருக்குது, -3 இருக்குது. இது நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், -3 + 2 பெரிய நம்பரை மேலே எழுதிட்டு, ஸோ சைன் டிஃப்ரெண்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணுவோமா? பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு, ஸோ -1 கிடச்சிருச்சா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன செய்யணும், -3, அதாவது -1 -3 சைன் சேமாக இருக்குது. அப்போனா ஆட் பண்ணிவிட்டு அதே சைன் தூக்கி எழுதணும், -4, ஓகேவா? இப்போ அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் என்ன வரும்னு கண்டுபிடிக்கலாமா? இங்கேயும் என்ன செய்யணும், -3 போடணும். இப்போ -4 இருக்குது, -3 இருக்குது, -4 -3 ஆட் பண்ணால் 7 -7, ஓகே? அப்போ நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு, -7 எழுதிக்கலாமா? அடுத்தது திரும்ப என்ன செய்யணும், -3. ஸோ சைன் சேமாக இருக்கா, அப்போ என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். 7 + 3 10, 10 மைனஸ்ன்றதுனால மைனஸ். இது நம்ம எழுத போகிற டேர்ம், கண்டுபிடிச்ச டேர்ம், ஓகேவா?
நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், சேம் -3. 10 + 3 13. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே போடணும் இல்லையா. ஸோ இதோட நிறுத்திடுங்க, ஏன்னா நெக்ஸ்ட்டு 3 தான் கேட்டிருந்தாங்க இல்லையா. ஏற்கனவே 4 கொடுத்துருக்காங்க, அதில் அடுத்த 3 தான் நம்மளை கேட்டிருந்தாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஸோ சொல்யூஷன் ஹியர் each term decreased by 3. ஸோ ஒரு டேர்மும் என்ன ஆயிருக்கு, டிக்ரீஸ்னால் மைனஸ் பண்ணியிருக்காங்க, 3ஆல் சப்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் -3ன்ற அர்த்தம். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன, -7, -10 அண்ட் -13. நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் 1, 0.1, 0.01. ஸோ இதில் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதுக்கப்புறம் 0.1 இருக்குது, அதுக்கப்புறம் 0.01 இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைடட் பை 10. ஸோ 1 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.1 வரும், ஓகேவா. அதே மாதிரி 0.1 10ஆல் டிவைட் பண்ணும்போது 0.01 கிடைக்கும், சரிங்களா. அதனால் என்ன சொல்லலாம் சொல்யூஷனில், ஹியர் each term is divided by 10. ஸோ ஒரு டேர்மையும் 10ஆல் டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஸோ A1, A2, A3, A4 கண்டுபிடிக்கணும் இல்லையா. A4னா A3 0.01 டிவைடட் பை 10. ஸோ இப்போது இது டெசிமலில் இருக்குது, சரிங்களா. டெசிமலில் இருந்தால் நம்மளால் டேரெக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணோன்னா டெசிமல் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. இப்போது 0.01 by 10 எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுனா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அதனால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் என்ன செய்யணும்னா 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தால் 10ஆல் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா 1000ஆல் பண்ணணும், சரிங்களா. இப்போ 0.01 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துடும். அடுத்தது 10 × 100 1000, ஓகேவா. இப்போ என்ன பண்ண போகிறோம், இது நம்ம டிவைட் பண்ணோம் 1000 இங்கே 1. இதுக்கு தானே அர்த்தம், 1 1000ஆல் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். 0 போடலாமா, பாயிண்ட் வச்சா ஒரு 0, அப்பயும் சின்ன நம்பர். ஸோ 0 போட்டு இன்னொரு 0, அகெயின் 0 போட்டு 0, ஓகேவா. இப்போ 1 டைம் வருமா, 1000 1 சார் 1000 சப்ராக்ட் பண்ணால் 0. ஸோ A4ன்றது 0.001, 0.001. நெக்ஸ்ட்டு A5 கண்டுபிடிக்கணும். A5னா A4 என்ன செய்யணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். 0.001 டிவைடட் பை 10. ஸோ இப்போ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கா, 10 × 1000 10,000. இப்போ 10,000 வச்சு என்ன பண்ணணும், 1 டிவைட் பண்ணணும். 10,001. ஸோ 0 போட்டு பாயிண்ட் வச்சு ஒரு 0 போடணும், அகெயின் 0 0 0 0 0 0. ஸோ 1 டைம்ஸ் போட்டால் 10,000, ரைட். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 0. அப்போ இதோட ஆன்சர் என்ன, 0.0001. நெக்ஸ்ட்டு A6. A6ன்னும் போது A5 என்ன செய்யணும், 10ஆல் டிவைட் பண்ணணும். 0.0001 டிவைடட் பை 10. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. அப்போது மேலேயும் கீழேயும் என்ன செய்யணும், 10,000ஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா 10ஆல் பண்ணணும் மல்டிப்ளை அண்ட் டிவைடு. அதுவே 2 நம்பர்னால் 100ஆல், 3 நம்பர்னால் 1000, 4 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ 10,000. நான் இதை மல்டிப்ளை பண்ணால் 1 கிடச்சிரும் பை 1. எத்தனை 0, 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஸோ 1 லேக்கா. இப்போ என்ன செய்யணும் இது, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கிறதுனால நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஸோ 0.01
0 0 1 1000 மல்டிப்ளை பண்ணால் 1 வரும் பை ஸோ டிவைட் பண்ணும்போது 0 போட்டு பாயிண்ட் வச்சு 0 நெக்ஸ்ட்டு 0 நெக்ஸ்ட்டு இன்னொரு 0 ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டா 1 டைம் வரும் இல்லையா சப்ராக்ட் பண்ணால் 0 ஸோ 0.00001 அதுதான் 6 0.00001